இதுக்கு மேலே இந்த ஹீரோவையும் ஹீரோயினையும் அவமானப்படுத்த முடியாதுங்கிற அளவுக்கு இப்போ வந்து விஜய் அண்ட் காவேரி நிவின் பின்னாடி தொங்குன்னு தொங்கி அவரை வந்து கெஞ்சி அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டி இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், சூசைட் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா, கடைசியில் எல்லா பழியும் உங்கள் மேலே தான் வந்து விழும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் கல்யாணத்தை நிறுத்தியே தீரணும்னு யார் நிற்கிறான்னு வந்து பார்த்தா பசுபதி. இவரே இதே வேலை செஞ்சவர் தான். தன்னுடைய பொண்ணுக்காக நிவினை கடத்திட்டு வந்து கழுத்தை தாலி கட்டுறான்னு மிரட்டெல்லாம் செஞ்சார். தன்னுடைய பையனை வச்சு அடிக்கிற வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இந்த பக்கம் காவேரி வேற கடத்தி வச்சிருந்தார். ஸோ இதெல்லாம் என்ன நடந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும், நிறுத்தி அவனுக்கே விருப்பம் இல்லாட்டி கூட பரவாயில்லன்ட்டு இப்போ வந்து காவேரி விஜயும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து இந்த ரிவர்ஸ் சைக்காலஜிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு பசுபதி இவங்க அம்மா அப்பாலாம் சொல்லும் பொழுது நீங்கள் என்னடா சொல்கிறது, இதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நிவின் கிளம்பி வந்து தாலி கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் 3 வாரமாக இந்த நிவினை கட்டாயப்படுத்துறதும் இந்த யமுனாவுக்கு அவங்களுக்கு தனக்குத்தானே வந்து ஒரு முடிவை தேர்ந்தெடுத்துக்கிட்டதும் அதில் நடக்கிற கூத்துகளும் காவேரியும் விஜயும் வந்து வீட்டில் போய் சொல்லிவிட்டு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கணும் கதையை கொண்டு போகிறதுன்னு மட்டுமே கொண்டு போகும் பொழுதே தெரியுது இந்த கதையில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. கண்டென்ட் பஞ்சத்தால் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக ஒரே விஷயத்தை இழுக்கிற மாதிரி தெரியுது. இல்லை இந்த வெண்ணிலாவை கூட்டு வரதுக்கும் வந்து டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த நிவின் யமுனா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெண்ணிலா வந்தாலும் இவர் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தான் கதையை கொண்டு போகிறாங்க. அப்படின்னா அந்த கதையை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற கேள்வியும் வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே முத்தழகும் செல்லம்மா 2 சீரியலும் வந்து ஒரு சீரியல் முடிஞ்சாச்சு, இன்னொரு சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கும் பொழுது மகாநதி சீரியலுக்கான முடிவும் நெருங்கிட்டு இருக்கோ, இல்லை பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் 3 மாதத்துக்கு வந்து கதையை கொண்டு போகணும், 3 மாதத்துக்கு எவ்வளோ மெதுவாக இழுக்க முடியுமோ அவ்வளோ இழுத்து கரெக்டாக பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறம் புது சீரியல் கொண்டு வந்துட்டு ஜனவரியில் புது சீரியல் கொண்டு வந்து இந்த சீரியலை முடிச்சலான்னு முடிவு பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா யமுனா நிவினுடைய கல்யாணம் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இடையில் நடக்க, அது வீடை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்க, அவங்களுக்கு ஒரு வீட்டை செட் பண்ணி கொடுக்க, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து பர்த்டே கிஃப்டாக காவேரிக்கு ஒரு சூப்பரான வீட்டை பரிசளிக்கலாம்னு நினைக்கிற அந்த தருணத்தில் இப்போ வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்து அவர் மனசில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி வெண்ணிலாவா காவேரியா வெண்ணிலாவான்னு யோசிச்சு கடைசியாக காவேரி தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி வெண்ணிலாவுக்கும் தனியாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கறதோடு அந்த சீரியலை வந்து முடிக்க போகிறாங்கன்னு தோணுது. ஸோ இந்த சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற தகவல் வந்து அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ப்ளஸ் இப்போ இந்த யமுனா நிவின் திருமணம் நடக்கணுமா கூடாதா, அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ இந்த கதை எப்படி போகுது? விஜயும் காவேரியும் நிவினை கட்டாயப்படுத்துறது சரியா சரியில்லையா, சரினா ஏன், சரியில்லைனா ஏன் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.